நலமா நலமா நீங்க நலமா நீங்க நலமா நீங்க நலமா நலமா நீங்க நலமா ஊடக வழி இல்லம் நோக்கி நலமா நீங்க நலமா ஊடக வழி இல்லம் நோக்கி. மாதா தொலைக்காட்சி அன்பர்களே நண்பர்களே வணக்கம். நலமா நீங்க நலமா எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா? உங்களை அந்த நாளில் சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. புதிய திருவழிபாட்டாண்டு இன்று தொடங்கி இருக்கிறது. ஸோ நம்ம புதிய திருவழிபாட்டு ஆண்டில் அடி எடுத்து வச்சிட்டோம். அப்போனா என்ன? திருவருகை காலம் தொடங்கிவிட்டது. திருவருகை காலம் அப்படின்னாலே ஆண்டவருடைய பிறப்பை எதிர்நோக்கி காத்திருக்கக்கூடிய காலம். அதனால் இந்த முதல் வாரம் என்ன அப்படின்னா எதிர்நோக்கின் ஞாயிறு. எதிர்நோக்கின் ஞாயிறு, மெசியாவின் வருகைக்காக எதிர்நோக்கி காத்திருத்தல். அதுதான் எந்த மனநிலையோடு காத்திருக்கிறோம், அதுதான் மிக முக்கியம். அதனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருடம் பிறக்கிறார் இல்லைங்களா? வருஷம் கொண்டாடுறோம் பிறப்பு விழாவை. இந்த வருடம் இந்த புதிய திருவழிபாட்டு ஆண்டு வருகிறது. திருவருகை காலத்தில் பல விஷயங்கள் அனுசரிக்கிறோம். எல்லாமே வருஷம் நடந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் நான் என்ன மாற்றத்தை என்னுடைய வாழ்க்கையில் கொண்டிருக்கிறேன், என்ன முடிவெடுத்திருக்கிறேன் அப்படின்னு நம்ம பரிசோதித்து பார்க்கணும். வருஷம் அது ரொம்ப முக்கியம். இந்த வருஷம் ஃபுல்லாக ஏதாவது நல்லது செஞ்சுருக்கிறேன்னா, என்ன நல்லது செஞ்சுருக்கிறேன், எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறேன் அப்படின்னு ஆழமாக யோசித்து பார்க்கணும். இல்லை போன வருஷம் நம்ம முடிவு எடுத்திருப்போம், இப்படிலாம் இருக்கணும் அப்படிலாம் இருக்கணும், இது செய்யணும் அது செய்யணுன்ட்டு. அதெல்லாம் செஞ்சோமா? ஏன் செய்ய முடியாமல் போச்சு? என்ன தடைகள், என்ன சவால்கள் கண்டுபிடிச்சி சரி செய்யணும். அதனால் இந்த புதிய ஆண்டு திருவழிபாட்டு ஆண்டு தொடங்கி இருக்கிறது. திருவருகை காலத்தின் முதல் ஞாயிறில் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். ஆண்டவருடைய பிறப்பை எதிர்நோக்கி காத்திருக்கிறோம். வருஷம் செய்கிறோம். இந்த வருஷம் என்ன செய்ய போகிறோம்? சரிங்களா? அதை யோசித்தவாறு நம்ம என்ன பண்ணலாம், இந்த நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ அன்பர்கள் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்கள கூப்பிடலாமா? என்ன ஃபாதர் மறந்துட்டீங்க அப்படின்னு சில பேர் சொல்லுவீங்க இல்லைங்களா? தெரியும். ஏன்னா நான் கேள்விக்கு போன வாரம் கேட்டேன், அதற்கான பதில் என்ன அப்படிங்கிறத சொல்லணும். கடந்த வாரம் கேட்ட கேள்வி என்ன? 2ஆம் வத்திக்கான் சங்க ஏடுகளில் திருச்சபை எனும் கொள்கை திரட்டில் தாய் திருச்சபை எக்குறிக்கோளை அடைய தூண்டுகிறது. தாய் திருச்சபை எக்குறிக்கோளை அடைய தூண்டுகிறதுன்னு ஒரு கேள்வி கேட்டேன். அதற்கான பதில், கிறிஸ்துவின் உள்ளத்திற்கேற்ப ஒரே ஆயனின் கீழ் ஒரே மக்கள் குழுவாக அமைதியுடன் கத்தோலிக்கரும் கத்தோலிக்கர் அல்லா கிறிஸ்தவர்களும் ஒன்று சேர. நம்முடைய தாய் திருச்சபையுடைய குறிக்கோள் என்னன்னா, எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும், ஒன்று சேரணும் அப்படிங்கிறது தான். அதனால் ஒன்று சேர்ந்து வாழ்ந்தால் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எப்போது உண்டு. அதுதான் 2ஆம் வத்திக்கான் சங்க ஏடுகள் தெளிவாக சொல்லுது. இன்றைக்கான கேள்வி என்ன என்பதை நான் நிகழ்ச்சியில் இறுதியில் சொல்கிறேன். இப்போ அன்பர்கள் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. சீக்கிரம் கூப்பிடுங்க ஃபாதர், பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. கூப்பிட்டுலாமா? முதல் அன்பர் இது வராங்க. ஊடக வழி இல்லம் நோக்கி. அங்கே போகலாம். வணக்கம். வணக்கம் ஃபாதர். நலமா நீங்க நலமா? நலமா இருக்கிறோம். நீங்க நலமா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறோம், நல்லா இருக்கிறோம். உங்களை பார்க்கறதுல பேசுறது ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்குது. உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க. என் பேர் மிஸ்ஸஸ் பயஸ் ரவி பீரிஸ். அம்மா நீங்க சொல்லுங்க, உங்க பேரு? ஜூலியா குரூஸ். குரூஸ், சூப்பர் பேர் வச்சிருக்கிறாங்க. எனக்கு 6 பிள்ளைகள். ஒருவர் இறந்துட்டாரு, 5 பேர் இருக்காங்க. ஒரு ஆள் சுவாமியா இருக்கு, ஃபாதரா இருக்கிறாரு. ஃபாதர் நெவின் சண்டு உங்களுக்கு. மற்றவர்கள் வேலை செய்யறாங்க. 2 பொம்பளை பிள்ளைகளும் 3 ஆம்பளை பிள்ளைகளும் இருக்காங்க. ஃபாதர் எங்கம்மா இருக்கிறாரு? மன்னார் செமினரியில இருக்கிறாரு. ஃபாதர் நெவின்ஸ். ஃபாதர் நெவின்ஸ் பெரிஸ். ஓ, எனக்கு ஜூனியர்.
நாங்களாம் கருமாத்தூர்ல படிச்சோம். அங்க மதுரை கருமாத்தூர்ல படிச்சார் இல்லையா? அப்ப படிக்கும் பொழுது நான் 1 இயர் சீனியர் பிலாசபி. அவர் நல்லா கிரிக்கெட் பவுலிங் போடுவார் சூப்பரா. தெரியும், நல்லா ஞாபகம் இருக்கு. கிரிக்கெட் சூப்பரா பவுலிங் போடுவாரு, ஸ்பின் போடுவாரு, ஸ்பின் பவுலிங் போடுவாரு. அது பாலுக்கு நம்ம பேட்டை பிடிச்சோம்னா அந்த பால் எங்க போகுதுன்னே தெரியாது, டக்குன்னு போய் அவுட் ஆக்கி விட்டுரும். சூப்பர் பிளேயர் அவர். ஸ்டில் ஐ ரிமெம்பர். நல்லா நல்லா பாடுவாப்புல, நல்ல குரல் இருக்கும் அவருக்கு. ஓகே ஓகே. ஸோ ஃபாதர் நெவின் பெரிஸுடைய குடும்பத்தினரை சந்திக்கிறேன், ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ ஸ்ரீலங்காவில் எங்கே இருக்கிறீங்க? மன்னார்லையா? மன்னார் டிஸ்ட்ரிக்ட், பேசாலை என்ற கிராமம். ஓகே. உங்கள் பங்கு, உங்கள் பாரிஷ் சர்ச்சுடைய நேம் என்ன? வெற்றி மாதா சென்ட் விக்டரிஸ் சர்ச். ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். சரி, சொல்லுங்க. மாதா டிவி அப்படின்னு நினைச்ச உடனே உங்க மனசுல என்ன ஓடும்? மாதா டிவி என்று நினைச்ச உடனே எனக்கு அதுல வர துதி ஆராதனை பாடல்கள், காலப்பூசை, அந்த 11 மணி திருமணத்தியாலம், திவ்ய நத்தியம், ஆசீர்வாதம், அது எனக்கு மிச்சமே பிரியமான உண்டு. இனி அதோட நான் கூடுதலா மாதா சேனல் மட்டும்தான் பாக்குறது. டிவியில நான் வேற சினிமா அதுகள் ஒன்றுமே பாக்குறது இல்லை. இனி அதோட கூடுதலா அந்த யாத்திரை ஸ்தலங்களை பற்றி எல்லாம் அதுல போகும் பெண்களுக்கு யாத்திரை ஸ்தலங்கள் எல்லாம் போக இயலாது. இப்ப நாங்க பிரான்ஸுக்கோ ரோமுக்கோ போய் பார்க்காத, இந்தியாவுக்கு சரி பார்க்க முடியாத யாத்திரை ஸ்தலங்களை பார்க்கக்கூடியதாகிற வரலாறுகள் இனினால அங்க போற மாதிரி ஒரு உணர்வு வரும், அந்த இடத்துல நிக்கிற மாதிரி ஒரு உணர்வு வாரது. இனிமேல் நாளுக்கு ஒரு புனிதர் போடுவீங்க, அதுல டிவியில போகும். அது நானும் மறைக்கல்வி படிப்பிக்கிறபடினால அன்றைய புனிதர், இனி அதை பற்றின விளக்கங்கள் அது அப்படியே மனதுக்குள்ள எடுக்கக்கூடியதாக இருக்கும். பூசை ஒவ்வொரு நாளும் பூசை இருக்கு அப்படின்னால மார்னிங்கே நாங்க பூசையை போட்டுருவோம். நாங்க மார்னிங்கே பூசையை போட்டு அந்த பூசையில அம்மாவுக்கும் வயது, எந்த நாளும் பூசைக்கு போக இயலாது. அப்ப அந்த பூசை தியானம் எங்களுக்கு ஒரு இந்த மாதா சேனல்ல எங்களுக்கு உதவியா இருக்கும். மற்றது இந்த வத்திக்கான் இதுல டாப் 10 அந்த செய்திகள், உலகத்துல என்ன நடக்குது என்ற விஷயங்கள், ஆன்மீகத்தோட சம்பந்தமான மனசுக்கு ஆறுதலான ஒரு நிம்மதியை தரக்கூடிய ஒரு சேனல். எனக்கு அது மிகவும் பிடிச்ச உண்டு. ரொம்ப அழகா சொன்னீங்க, ரொம்ப சிறப்பா அழகா சொன்னீங்க. அம்மா நீங்க சொல்லுங்க, மாதா டிவி உங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்குது? நான் காலமையில ஒரு நாள் பூசை பார்ப்பேன், 11 மணிக்கு ஆராதனை வழிபாடு பார்ப்பேன், இரவும் பார்ப்பேன், 11 மணிக்கு ஆராதனை பார்ப்பேன். நான் மற்றவங்க டிவியில வேற பாட்டு இது ஒன்றும் பார்க்க மாட்டேன். மாதா டிவி உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? நல்லா பிடிக்கும். சூப்பர் சூப்பர் சூப்பர். மாதா டிவி பார்க்கக்கூடிய மற்ற பார்வையாளர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? மாதா டிவி மூலமாக நாங்க பெற்றுக்கொண்ட நன்மைகளை நாங்க சொல்லலாம். நாங்க இப்ப கூடுதலாக மாதா சேனல்ல எல்லாரும் பார்க்க வேண்டும் என்று நிறைய நாங்க செபிக்கிறது. இந்த மாதா சேனல் ஊடாக எல்லாரும் ஒரு வீட்டுல இருக்கிறவங்க ஒரு ஆன்மீகத்துக்குள்ள போறதுக்கு இது ஒரு வழியாக இருக்குது. வழிபாடுகள்ல பங்கு பெற்ற வழியா இருக்காகவே பாருங்க, மாதா சேனல்ல பாருங்க. நாங்க ஆன்மீகம் மட்டும் இல்ல, அதுல நிறைய இருக்கு, மருத்துவம் இருக்குது, சட்டங்கள் பற்றி கதைக்கிறது, அதோட விவசாயம் சம்பந்தமான குறிப்புகள் இருக்கும், காலநிலை சம்பந்தமானது எல்லாமே அதுல போறபடியினால எல்லாரும் மாதா டிவி பார்க்கணும். எல்லா ப்ரோக்ராமும் பார்க்கணும் இல்ல, மனசுக்கு பிடிச்சத பார்க்க அதன் மூலமாக பயன்பெற வேணும் என்றதுதான் எங்களுடைய ஒரு ஆசை. எல்லாரும் மாதா டிவி பார்க்கணும். ரொம்ப சிறப்பு, நல்ல அருமையான பகிர்வு, உள்ளத்தை திறந்து அழகா சொல்லியிருக்கிறீங்க, மகிழ்ச்சியா இருக்கு, ரொம்ப நன்றி. ஒரு பாட்டு பாடுங்க, 2 பேரும் சேர்ந்து கேட்கலாம். கோடான கோடி மக்கள் தஞ்சமென நாடி வந்தோம், அமைதியை தர வேண்டும் அம்மாவே. கோடான கோடி மக்கள் தஞ்சமென நாடி வந்தோம்,
அமைதியை தர வேண்டும் அம்மாவே, உதவிட மாட்டாயோ அம்மாவே, இறங்கிட மாட்டாயோ மாதாவே, உதவிட மாட்டாயோ அம்மாவே, இறங்கிட மாட்டாயோ மாதாவே, மடுமாதாவே, உம்மடி தேடி ஓடி வந்தோம், மன்றாட்டை கேளும் அம்மா. அருமை 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 அருமை. ரொம்ப அழகா பாடினீங்க. நல்ல அருமையான பாடல். நன்றி, வாழ்த்துக்கள். ஒரு ஜெப சொல்லி நிறைவு செய்யலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை உங்கள் குடும்பத்தை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு நல்ல உடல் நலத்தையும் ஆன்ம பலத்தையும் அருள்வாராக. தீமைகள் அனைத்திலிருந்தும் உங்களை ஆண்டவர் பாதுகாப்பாராக. உங்கள் மனதில் இருக்கக்கூடிய ஏக்கங்கள் எதிர்பார்ப்புகளை ஆண்டவர் நிறைவு செய்தருள்வாராக. காட் பிளஸ் யூ. கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கிறார். நன்றி நன்றி. தொடர்ந்து மா தொலைக்காட்சியை பாருங்க. மா தொலைக்காட்சிக்காக ப்ரேயர் பண்ணுங்க. நன்றி. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, அம்மா ரதி, அம்மா ஜூலியானா குரூஸ் ஸ்ரீலங்காலேருந்து பேசினாங்க. ஃபாதர் நெவின் பெரிஸ் அப்படின்னு என்னுடைய ஜூனியர் ஃபிலாசபி படிக்கும் பொழுது அவருடைய குடும்பத்திலேருந்து பேசுனது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷம் அவங்கள சந்தித்ததில். அருமையான கருத்துக்கள். மாதா தொலைக்காட்சியினால் பெற்றுக்கொண்ட நன்மைகள், ஆசீர்வாதங்கள் எவ்வளோ அழகாக சொன்னாங்க, எவ்வளோ பெருசாக சொன்னாங்க. அம்மாவும் நல்லா அழகாக சொன்னாங்க. ஸோ நன்றி, உங்களுடைய அன்பான இந்த பகிர்தலுக்கு நன்றி. தொடர்ந்து மாதா தொலைக்காட்சி இணைந்திருங்க. எப்போதும் மாதா தொலைக்காட்சியை தாங்கி பிடிங்க என்று உங்களையும் நான் அன்போடு கேட்டுக்கிறோம். சரிங்களா? அடுத்த அன்பர்களே கூப்பிட்டுடலாமா? நல்லா விசாரிச்சிடலாமா? கூப்பிட்டுடலாம். ஊடக வழி இல்லம் நோக்கி வாங்க போகலாம். வணக்கம். நலமா? நீங்க நலமா? நாங்க நலம் ஃபாதர். நீங்க நலமா இருக்கீங்களா ஃபாதர்? நல்லா இருக்கிறோம். சோ பிரைஸ் மாதா டிவில பணிபுரியுற எல்லாரும் நலமா இருக்காங்களா ஃபாதர்? எல்லாம் நல்லா இருக்கிறாங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு உங்களை சந்திக்கிறதுல, உங்கள்கிட்ட பேசுறதுல. உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க. ஃபாதர் வின்சென்ட் ராஜ் ஃபாதர். ஓகே. என்னோட பேர் வந்து பிரான்சிஸ் மேரி ஃபாதர். நான் ஆசிரியரா பணிபுரிகிறேன் ஃபாதர். இங்க எங்க ஊர் வந்து திருத்தங்கல் ஃபாதர். ஸ்டெயின் ஆண்டனி சர்ச் தான் எங்களுடைய ஃபாதர். ஓகே. அப்புறம் சொல்லுங்க, மாதா டிவி அப்படின்னு நினைச்ச உடனே ஒரே வரியில சொல்லணும்னா என்னன்னு சொல்லுவீங்க? ஆன்மீகம், இறை பக்தி அதிகமா இருக்கும் ஃபாதர். மாதா டிவி பார்க்கறது மூலியமா. ஓகே. மனசுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கும் ஃபாதர். சூப்பர். ரொம்ப அழகா சொன்னீங்க. என்னென்ன நிகழ்ச்சிகள்லாம் உங்களுக்கு பார்ப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கும்? மாதா டிவில நடக்கிற அனைத்து நிகழ்ச்சிகளுமே எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஃபாதர். குறிப்பிட்டு சொல்லணும்னா அன்றாடம் பாக்குறது வந்து திருப்பலி பார்ப்போம் ஃபாதர். அதுக்கப்புறம் தினமும் இரவு வந்து நடக்கக்கூடிய அந்த குட் நைட் டால்க் வந்து பார்ப்போம் ஃபாதர். துதி ஆராதனை வந்து ரொம்ப ஒரு இறை பக்தியோட மனசுக்கு ரொம்ப ஒரு ஆறுதல் தரக்கூடிய நிகழ்ச்சியா இருக்கும் ஃபாதர் எங்க குடும்பத்துக்கு. சூப்பர். நீங்க சகோதரர் நீங்க சொல்லுங்க, நீங்க என்னென்ன நிகழ்ச்சி எல்லாம் பாப்பீங்க? நான் காலையில திருப்பலி பாத்துருவோம் ஃபாதர். பார்த்துட்டு அந்த குட் நைட் டாக் பாத்துருவோம் ஃபாதர். அந்த ஆராதனை நீங்க பாடுற பாடல், ஜெபம் எங்க எல்லாத்துக்கும், எங்க குடும்பத்துல எல்லாத்துக்கும் அது ஒரு ஆறுதலா இருக்கும் ஃபாதர். அந்த இறைவார்த்தை சொல்லி நீங்க அந்த ஆராதனை பாட்டு பாடுறது ரொம்ப எங்களுக்கு மகிழ்ச்சியாவும் இருக்கும். கடவுளுக்கு நன்றி சொல்றதுக்கு எங்களுக்கு ஒரு வழியாவும் இருக்கும் அந்த ஆராதனை எங்களுக்கு. மாதா தொலைக்காட்சினால இந்தந்த நன்மைகள்லாம் நடந்து கொண்டிருக்கிறது எங்க குடும்பத்துல இல்ல வெளியில கூட நாங்க யோசிக்கலாம் அப்படின்னா என்னன்னு சொல்லுவீங்க? மாதா டிவி மூலியமா நிறைய ஆலயங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கு ஃபாதர். நிறைய கருத்துக்கள் வந்து கடவுளுடைய கருத்துக்களை வந்து நாங்க நிறைய கேட்டுக்கிறோம் ஃபாதர். மாதா டிவி மூலியமா நிறைய கருத்துக்கள் கேட்கறதுக்கும் ஒரு நல்ல ஒரு இறை ஆட்சி வந்து நல்லா கிடைக்குது ஃபாதர் மாதா டிவி பாக்குறது மூலியமா. இதனால தினமும் எங்க வீட்டுல வந்து மாதா டிவி ஓடும் ஃபாதர். அதனால வீட்டுல அந்த ஒரு கடவுளுடைய ஆசிரியே நிறைஞ்சு இருக்கும் ஃபாதர். நல்ல ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஒற்றுமையாவும் ஒரு சந்தோஷமாவும் எந்த ஒரு நல்ல காரியமுமே நல்ல ஒரு நடக்கக்கூடிய இதா இருக்கும் ஃபாதர். ரொம்ப நல்லா இருக்கும் ஃபாதர். அருமை. திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் அந்த நாட்கள் கூட ஃபாதர், அந்த நீங்க செவ்வாய்க்கிழமைனா அந்தனருடைய மன்றாட்டு இருக்கும், புதன்கிழமைனா சூசேப்பருடைய மன்றாட்டு இருக்கும். ஒவ்வொரு அந்த மன்றாட்டு வச்சு எங்களுக்கு இன்னைக்குதான் செவ்வாய்க்கிழமை, இன்னைக்குதான் புதன்கிழமை அப்படின்னு நாங்களே
பாக்குற அளவுக்கு எங்களுக்கு அந்த மாதா டிவி ரொம்ப உதவியா இருக்கு ஃபாதர். ரொம்ப அழகா சொன்னீங்க. மாதா டிவி பார்க்கக்கூடிய மற்ற நேயர்களுக்கு, பார்வையாளர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? மாதா டிவி அனைவருமே பாருங்க. நாங்க பாக்குறது மூலியமா, மாதா டிவி பாக்குறது மூலியமா நிறைய பயனடைஞ்சிருக்கோம். எங்க குடும்பத்திலயும் நிறைய நல்லது நடந்திருக்கு. நீங்களும் அன்றாட மாதா டிவி பாருங்க. உங்களுக்கும் நிறைய மாதா வந்து நிறைய அற்புதம் செய்வாங்க. மாதா டிவி மூலியமா நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிடவும், இறை வார்த்தைகளை கத்துக்கிடவும் முடியுது. அதனால அன்றாட அனைவருமே மாதா டிவி வந்து பார்க்கணும். சிறப்பு சிறப்பு. ரொம்ப மாதா வந்து இயேசு கிட்ட வந்து நிறைய பரிஞ்சு பேசுவாங்க நமக்கு. இந்த மாதா டிவி மூலியமா நமக்கு நிறைய உணர்ச்சி பூர்வமான விஷயங்கள் எல்லாம் நிறைய கிடைக்குது. பரிந்து பேசுவதற்கு அது ஒரு உதவியா இருக்கும் ஃபாதர். சூப்பர், ரொம்ப அழகா சொன்னீங்க. உங்களுடைய பகிர்தலுக்கு நன்றி. 2 பேரும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடுங்களேன், கேட்கலாம். மாசிலாத கன்னிகையே, அறியா பிழையே, கருணையோடு மன்னித்து அருள்வதயாபரே, தங்கத்திலான உப்பரிகை, தாவீது வம்ச தாய்மரி, சாரோனின் ரோஜா தோட்டம் நீ, ஆசீர்வதியும் அம்மா, கேளம்மா என் தாயே, மாசிலாத கன்னிகையே. சூப்பர், அருமை அருமை அருமை, அழகா பாடுனீங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஓகே, ரொம்ப சந்தோஷம் ஃபாதர், ரொம்ப சந்தோஷம் ஃபாதர். ஒரு ஜெபம் சொல்லி நிறைவு செய்யலாம். ஓகேங்களா? சரிங்க, சரிங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை, உங்கள் குடும்பத்தை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு தேவையான அருள் வரங்களை பொழிவாராக. உங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் அமைதி மகிழ்ச்சியும் எப்பொழுதும் தருவாராக. உங்கள் குடும்பங்களிலே எந்த பிரச்சனைகளும் வராமல் ஆண்டவர் பாதுகாப்பாராக. தீமைகள் அணுகாமல் பாதுகாப்பாராக. உங்கள் இருவருக்கும் நல்ல உடல் நலத்தையும் ஆன்ம பலத்தையும் ஆண்டவர் கொடுப்பாராக, ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஸோ தேங்க்யூ, நன்றி. தொடர்ந்து மாதா தொலைக்காட்சி இணைஞ்சிருங்க. மாதா தொலைக்காட்சி பாருங்க, மாதா தொலைக்காட்சி சப்போர்ட் பண்ணுங்க, ப்ரேயர் பண்ணுங்க. நன்றி நன்றி. மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, திருத்தங்கல்ல இருந்து சகோதரி பிரான்சிஸ் மேரி, சகோதரர் வின்சென்ட் ராஜ் 2 பேரும் ரொம்ப அழகா அருமையா தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள். மாதா தொலைக்காட்சியின் அனுபவத்தை ரொம்ப சிறப்பாகவே இருந்தது. அருமையான பாடல்லாம் பாடி கலக்கிட்டாங்க. ஸோ வாழ்த்துக்கள், நன்றிகள். உங்களுடைய பங்களிப்பிற்கு, பகிர்விற்கு நன்றி. தொடர்ந்து மாதா தொலைக்காட்சி இணைஞ்சிருங்க. மாதா தொலைக்காட்சிக்காக ப்ரேயர் பண்ணுங்க, மாதா தொலைக்காட்சிக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? இறுதியாக அன்பர்களே, ஒரு அன்பருக்கு கூப்பிட்டு சொல்லலாமா? ஊடக வழி இல்லம் நோக்கி அங்க போலாம். வணக்கம். வணக்கம் ஃபாதர். நலமா? நீங்க நலமா? நலம் ஃபாதர். மகிழ்ச்சி, உங்களை சந்திக்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்கள்கிட்ட பேசுறதுல. உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க முதல்ல. என் பேரு ஜபமாலை ராக்கினி. இது என்னுடைய சன்னு ரொசாரியோ செல்வம். அவங்க லேலா காலேஜ்ல செகண்ட் இயர் படிக்கிறான். ஓகே. வீட்டுல எத்தனை பேர் இருக்கிறீங்க? வீட்டுல எங்க வீட்டுக்காரர் இருக்காங்க. அவங்க பேரு பிரான்சிஸ் சேவியர். வேலைக்கு போயிருக்காங்க. இன்னொரு சன் இருக்காரு. அவரும் வேலை விஷயமா வெளியில போயிருக்காரு. மார்ஷியன் சேவியர். ஓகே. எங்க இருந்து பேசுறீங்க? சென்னை கோடம்பாக்கம் ஃபாத்திமா சர்ச்சுங்களா? சர்ச். ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். ஸோ சொல்லுங்க, மாதா டிவி அப்படின்னு நினைச்ச உடனே ஒரே வரியில சொல்லணும்னா என்னன்னு சொல்லுவீங்க? ஒரே வழியிலன்னா நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து கருத்துக்களையும் கொடுக்கக்கூடியது. ரொம்ப அழகா சொன்னீங்க. தம்பி, நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? மாதா டிவி பார்க்கறது மூலமா நிறைய மக்களுக்கு வந்து எல்லா கருத்துக்களும் வந்து. ஏன் இப்படி சொல்லணும்னு நினைச்சீங்கம்மா? இப்படி ஒரு சொன்னீங்க இல்லையா மாதா டிவியை பத்தி, இதை சொல்லணும்னா என்னென்ன நிகழ்ச்சிகளை பார்க்கும்போது உங்களை இப்படி சொல்லணும்னு உங்களை தூண்டுச்சு? முதல்ல காலையில அந்த கடவுள் வணக்கம் கதைகள் 1000ன்னு சொல்லுவாரு. ஆமா, 2 நிமிஷம் தான் சொல்லுவாரு. 2 லட்சம் பேருக்கு புரியுற மாதிரி சொல்லிடுவாரு. ஆமா, அழகா சொல்லுவாரு அவரு. நிறைய சொல்லிடுவாரு. விவிலிய வாசகம் பார்ப்போம். அது முடிச்சிட்டு ஜபமாலை சொல்லுவோம். எல்லாருமே சொல்லலாம் ஜபமாலை. சொல்லி முடிச்சிட்டு ஆராதனை முடிச்சு நமக்கு என்னென்ன தேவையோ அடுத்தடுத்து வந்துட்டே இருக்குது. அதனால நம்ம
அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயமே கிடையாது. இது மாதா டிவி தேவையானது. முடியாதவங்க, கால் நடக்க முடியாதவங்க, ஆலயத்துல போய் பங்கு கொள்ள முடியாதவங்க வீட்டில் இருந்தே மாதா டிவி மூலம் திருப்பலியை கண்டு கொள்ளலாம். சூப்பர்மா, ரொம்ப அழகாக சொன்னீங்க. தம்பி நீங்கள் சொல்லுங்கள், மாதா டிவினால உங்களுக்கு என்ன யூஸ்ஃபுல், என்ன நிகழ்ச்சிகள் பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஒரு விருப்பமாக இருக்கும், ஏதாவது பார்க்குறீங்களா? ஆமா, ஏதாவது எழுத்து வாசி அப்படின்றதுல வந்துட்டு பைபிள் படிக்கிறது வந்துட்டு எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு விஷயம். பைபிள் வீடியோ படிக்கிறது மூலமா நம்ம எவ்வளவு கத்துக்கிறோம், என்ன பண்றோம் அப்படின்றதையும் வந்துட்டு அவ்வளவு தெளிவா சொல்றாங்க. அதே மாதிரி கதைக்கலாம் வாங்க அப்படின்னு நிகழ்ச்சியிலும் மக்கள் வந்து ஒரு ஃபாதர் கூட ஒரு இன்ட்ராக்ஷனா மட்டும் இல்லாம அவங்களுடைய குறைநிறைகளை சொல்ற மாதிரியும் அது தீர்வு கிடைக்கிற மாதிரியும் நிகழ்ச்சி. ரொம்ப அழகு தம்பி, சூப்பராக சொன்னீங்க. ஸோ வாழ்த்துக்கள், நன்றிகள். ஸோ மாதா டிவினால் நிறைய நன்மைகள் இதெல்லாம் பெற்றிருப்பீங்க. சில இதெல்லாம் நான் கற்றுக்கிட்டேன், இதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா என்ன நீங்கள் சொல்லுவீங்கம்மா? அதான் எழுத்துவாசி அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி பாத்தீங்கன்னா வந்துட்டு அவர் பைபிள்ல ஆரம்பத்துல எதனா ஒரு வசனம் சொல்லும் போது அந்த வசனம் வந்துட்டு எதை குறிக்குது, எதுக்காக என்ன பண்ணுது, இந்த வசனம் நம்ம வாழ்க்கையோட எப்படி கடவுளோட வார்த்தை நம்ம வாழ்க்கையோட நீக்குது அப்படின்ட்டு புரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி பைபிள் படிக்கிறது மூலியமா நம்மளுக்கு என்ன நன்மைகள் நடக்குது, விவிலியம் நம்மளுக்கு எவ்வளவு முக்கியம் அப்படின்னா. மாதா தொலைக்காட்சி பார்க்கக்கூடிய மற்ற நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? மாதா தொலைக்காட்சியை பாருங்க. திருப்பலிக்கு போக முடியாதவங்க, கால் நடக்க முடியாதவங்க, நோயாளிகள் கண்டிப்பா திருப்பலிக்கு மாதா டிவியில கண்டு அதனுடைய பலனை நீங்க அனுபவிக்கலாம். சூப்பர்மா, அழகா சொன்னீங்க. 2 பேரும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடுங்க, கேட்கலாம். ஏழை எந்தன் இதய வீட்டில் வாரும் தேவனே, என் பிழை பொறுத்து உமது அருளை தாரும் தேவனே, அமைதியின்றி அலைந்த அழகை வலையில் அமைதியின்றி அலைகின்றோம், கருவிரமது கவலை தீர்க்கும் கருணை தெய்வமே. சூப்பர் சூப்பர், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், நன்றி. பேசுனதுக்கும் பாடினதுக்கும் நன்றி. ஒரு ஜெபம் சொல்லி நிறைவு செய்யலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை உங்கள் குடும்பத்தை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உங்கள் குடும்பத்திற்கு தேவையான எல்லா வரங்களையும் ஆண்டவர் அருள்வாராக. ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் நலத்தையும் ஆன்ம பலத்தையும் ஆண்டவர் தருவாராக. தீமைகள் அனைத்திலிருந்தும் உங்களை பாதுகாத்து உங்களை கரம் பிடித்து வழி நடத்துவாராக. காட் பிளஸ் யூ. கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஸோ ரொம்ப நன்றி. மாதா தொலைக்காட்சிக்காக ப்ரேயர் பண்ணுங்க. மாதா தொலைக்காட்சியை தொடர்ந்து பாருங்க. மாதா தொலைக்காட்சிக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி நன்றி. தேங்க்யூ. சந்திச்சதுல ரொம்ப நன்றி ஃபாதர். சந்தோஷமா, நன்றி. எனக்கும் ரொம்ப மகிழ்ச்சி, நன்றி. மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, கோடம்பாக்கத்திலேருந்து அம்மா ஜெவமாலை ராக்கினி, அதேபோல் தம்பி ரொசாரியோ செல்வம் 2 பேரும் பேசினாங்க. நல்ல பல கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள். நல்ல அனுபவத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். நன்றி. உங்களுக்கு வாழ்த்துக்கள். தொடர்ந்து மாதா தொலைக்காட்சி இணைந்திருங்க என்று தான் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் பங்கெடுத்த எல்லாருமே ரொம்ப அருமையாக பேசுனீங்க. உங்களுடைய மனதில் பட்ட கருத்துக்களை, கற்றுக்கொண்டதை மாதா தொலைக்காட்சியிலிருந்து அருமையாக எங்களுக்கு சொன்னீங்க. உற்சாகமாக இருந்துச்சு. நன்றிகள் உங்களுடைய ஆதரவுக்கும் அன்புக்கும் ஜெபத்திற்கும். அதே போல் இன்னும் பல பேர் இதில் பங்கெடுக்கணும்னு தான் நாங்கள் ஆசைப்பட்றோம். அதனால் இதை பார்த்து கொண்டு இருக்கிறவங்க எல்லாருமே இந்த நிகழ்ச்சியில் வாங்க, உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். அதான் எங்களுக்கு ஒரு உற்சாகம் மட்டும் இல்லை, இன்னும் அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளை செய்வதற்கு ஒரு தூண்டுகோலாக, ஒரு வழிகாட்டியாக இருக்கும்னு நம்புகிறேன். சரிங்களா? சரி, இன்றைக்கி நம்ம என்ன இறைவார்த்தை மனப்பாடம் செய்ய போகிறோம். திருவருகை காலம் தொடங்கியாச்சு இல்லையா? புதிய திருவழிபாட்டு ஆண்டை நாம் தொடங்கி இருக்கிறோம். யூபிலி ஆண்டில் வேற இருக்கிறோம். இந்த முதல் வாரத்தில் என்ன ஆண்டவர் கொடுத்திருக்கிறார்? இறைவார்த்தை மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 24 இறைவார்த்தைகள் 37 முதல் 44 வரை. எப்போதும் சொல்லக்கூடிய அதே செய்தி தான் இல்லைங்களா? அதில் நான் சொல்ல நினச்சது 44, 24, 44 மத்தேயு. நான் சொல்ல திருப்பி சொல்லுங்கள். நீங்களும் ஆயத்தமாய் இருங்கள், ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார். நீங்களும் ஆயத்தமாய் இருங்கள், ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார்.
புரியுதுங்களா? இப்போ அப்போ அப்படின்லாம் தெரியாது. நம்ம நினைக்காத நேரத்தில் ஆண்டவர் வருவார் நம்மை பார்ப்பதற்கு, நம்மை மீட்பதற்கு. ஆனால் நம்ம எப்போதுமே எப்படி இருக்கணும்? தயாராக இருக்கணும். தயாராக இருக்கணும்னா எல்லாவற்றையும் துறந்து ஆண்டவரையே பற்றி வாழ்ந்து, அதே போல் தூய்மையான மனநிலை உடையவர்களாக, உள்ளம் கொண்டவர்களாக காத்திருக்கணும். அன்பு, நீதி, உண்மை, இரக்கம், மன்னிப்பு, பகிர்வு தான் நம்மள்கிட்ட இருக்கணும். அப்போ ஆண்டவருக்கு சந்தோஷமாக இருக்கும். அவர் நம்ம மேலே நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத புரிந்து கொள்வார். பேரின்ப வாழ்வு கட்டாயம் கிடைக்கும். சரிங்களா? சரி, இப்போது 2ஆம் வத்திக்கான் சங்க ஏடுகளில் இந்த வாரத்துக்கான கேள்வி என்ன? அதுதான். சரிங்களா? இதையும் நான் க்ளோஸ் பண்ண வேண்டிய நேரம் வந்துக்கிட்டே இருக்குது. அதனால் விரைவில் அதுக்கான அறிவிப்பை பின்னாடி கொடுக்குறேன். இந்த வாரத்துக்கான கேள்வி என்ன அப்படிங்கிறத தெரிந்து கொள்வோம். தாய் திருச்சபை தனது குறிக்கோளை அடைய எதனை செய்வதில் தவறுவதில்லை? தாய் திருச்சபை தனது குறிக்கோளை அடைய எதனை செய்வதில் தவறுவதில்லை? 2ஆம் வத்திக்கான் சங்க ஏடுகளை எடுங்க, திருச்சபை எனும் கொள்கை திரட்ட புரட்டுங்க. நான் கேட்ட கேள்விக்கான பதிலை கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்ச பதிலை எழுதி அனுப்புங்க. எங்கே? இதோ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு 73580808007 73580808007 குறிச்சிட்டிங்களா? அனுப்பிச்சி வைங்க. என்ன ஃபாதர் கிடைக்கும்? எத்தனை பேர் எழுதியிருக்கீங்கன்னு பார்ப்போம். நாங்களும் குறித்து வச்சுக்கிட்டே வரோம், பார்ப்போம். சரிங்களா? கட்டாயம். அது மட்டும் இல்லை, நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் வரணும், உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கணும் நிறைய பேர் ஆசைப்படுறீங்க, என்கிட்ட கேட்குறீங்க. நீங்களும் இந்த அலைபேசி எண்ணை குறிச்சிக்கோங்க. 73580808007 நலமா ஃபாதர் டெக்ஸ்ட் பண்ணி உங்களுடைய குடும்ப ஃபோட்டோவை அனுப்பிச்சி வைங்க. நானே உங்களை அடுத்த வாரம் அழைக்கிறேன், நல்லா விசாரிக்கிறேன். சரிங்களா? அதனால் அடுத்த வாரம் மீண்டும் இன்னும் பல அன்பர்களோட உரையாடலாம், கலந்துரையாடலாம், பல கருத்துக்களை கேட்கலாம். அதுவரை நம்ம என்ன செய்யலாம்? ஜெபத்தில் இணைந்திருக்கலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. தீமைகள் அனைத்திலிருந்தும் நம்மை பாதுகாப்பாராக. அதேபோல் நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகளை எல்லாம் நிறைவு செய்திருள்வாராக. இதோ ஆண்டவருடைய பிறப்பு காலத்தை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய நமக்கு ஆண்டவர் எப்பொழுதும் பாதுகாவலாயும் அரணாயும் இருந்து நம்மை ஆசீர்வதித்து நம்முடைய கரங்களை பிடித்து வழிநடத்துவாராக. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. ஓகே, மீண்டும் அடுத்த வாரம் பலரிடம் பேசலாம், பல விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம். அதுவரை நாம் ஜெபத்தில் இணைந்திருக்கலாம். பாய். இல்லம் நோக்கி